ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது கான்செப்டோட திருப்பி ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். சாப்டர் நம்பர் 4, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ கடைசியாக நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன நம்ம டெஸ்ட் எழுதலை. இப்போ சாப்டர் நம்பர் 4 ஆரம்பிக்கிறோம். இது வெறும் ஈஸியான ஒரு 5-6 எக்ஸசைஸ் கொண்ட ஒரு சாப்டர் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இதை படிச்சிடலாம். திஸ் இஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம பேசிக்காக படிக்க போகிறது y = sin x, அதோட இன்வெர்ஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் x, cos x அதோட இன்வெர்ஸ் cos இன்வெர்ஸ் ஆஃப் x, tan x tan இன்வெர்ஸ் ஆஃப் x அதோட ரெசிப்ரோக்கல்ஸ். இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.1ல் sin x sin இன்வெர்ஸ் ஆஃப் x பற்றி படிக்க போகிறோம். 4.2 cos x and cos இன்வெர்ஸ் ஆஃப் x, 4.3 tan x and tan inverse of x. ஃபர்ஸ்ட்டு sin x கர்வ் எப்படி இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் இயரே நம்ம வரைஞ்சி பார்த்தோம் 11th ஸ்டாண்டர்டில். இப்போ மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதுதான் நம்மளோட sin x கர்வ். இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா y = sin x, x belongs to ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் என்னென்னா 0, பை, 2π. பைன்றது என்னமோ நினைக்கக்கூடாது. பைன்றது என்னது 3.14, 2π 6.28. அப்படியே வெறும் ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாமே என்னது ரியல் நம்பர். எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அப்போ எக்ஸ் ரியல் நம்பராக இருந்தால் ஒய் என்னவாக இருக்கும்? எப்பயுமே ஒய்யோட வேல்யூ y belongs to -1, +1 இருக்கும். நீங்கள் கர்வை பாருங்கள். கர்வில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4π இருக்கிறப்ப 0 ஆகுது. இது -3π/2ல் ஒய்யோட வேல்யூ என்னது 1. திருப்பி -1 மேலே போகும், +1 -1 +1 -1 +1 -1 +1. அப்போ இந்த கர்வோட ரேஞ்ச்னா அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். அப்போ இந்த கர்வில் மேக்ஸிமமாக மேலே எவ்வளோ தூரம் போகுது? 1, y = 1. கீழே எவ்வளோ தூரம் இருக்குது? y = -1. அப்போ இந்த y = sin x ஓட ரேஞ்ச் என்ன? y = -1 and y = +1. அப்போ y belongs to -1, 1. ஆனால் எக்ஸோட வேல்யூ எனி ரியல் நம்பர். எக்ஸுக்கு எந்த நம்பராக கொடுத்துக்கலாம். ஆனால் ஒய் வேல்யூ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்கும். புரியுதா? அதே கர்வ் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். y = sin x கர்வ் தான். இங்கே என்ன நம்பர் இருக்கும், இங்கே என்ன நம்பர் இருக்கும் ஞாபகம் இருக்கா? இது y = 1, இங்கே y = -1. இந்த எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம்? ரியல் நம்பர். எனி ரியல் நம்பர் we can choose for x. Next I am going to introduce about y = sin inverse of x. இந்த sin inverse of xல பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த y = sin x கர்வை டில்ட் பண்ணுங்கள். அப்படியே தலையில் ஒரு 90 டிகிரி ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள், இல்லை 45 டிகிரி ரெசிப்ரோகேட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி வந்து இதுதான் y = sin inverse of x கர்வ். அப்போ y = sin x-க்கும் y = sin inverse of x-க்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்க போது. இங்கே x வந்து ரியல் நம்பர், x belongs to R, y belongs to closed interval -1, 1 இல்லையா? ஆனால் இந்த y = sin inverse of x-ல x belongs to x எதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதான எக்ஸோட வேல்யூ. இந்த சைடு x என்ன வேல்யூவாக இருக்கும்? -1. இந்த சைடு x என்னவாக இருக்கும்? +1. அப்போ எக்ஸோட லிமிட்டு எதுக்குள்ளே இருக்குது? -1 to +1. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அப்போ y வேல்யூனா இந்த வெர்டிக்கல் லைன் வேல்யூ தானே. இது எவ்வளோ தூரம் போகலாம்? இப்படியே போயிட்டே இருக்கலாம்ல. y belongs to R. அப்போ y = sin x க்கும் y = sin inverse of x க்கும் என்ன வித்தியாசம்?
y equal to sin xல x belongs to r, y belongs to minus 1 comma 1. y equal to sin inverse of xல x belongs to minus 1 comma 1, y belongs to r. புரியுதா? இப்போ நம்ம வரைஞ்சு பார்க்க போகிறோம் கர்வை. ஒன்றும் அவசரம் இல்லை, போர்ஷன் ஒன்றும் இப்போ நம்ம முடிக்க போகிறதில்ல. முதல்ல நம்ம நல்லா படிச்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். இதில் நான் வந்து y equal to sin x கர்வ் வரைய போகிறேன். y equal to sin x கர்வ் வந்து சின்ன பிள்ளை கூட வரையும். இப்படி ஆரம்பிச்சு இங்கே 1 போனோம், -1 +1 -1 இப்படியே மாறி மாறி வர வேண்டியதான் y equal to sin x கர்வ். y equal to sin inverse of x கர்வ் -1 +1 -1 இப்படியே மாறி மாறி. இதில் y வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும்? -1க்கும் +1க்கும். இங்கே x வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும்? -1க்கும் +1க்கும். இந்த கான்செப்டை நீ தெளிவாக இருந்துட்டேன்னா உனக்கு மற்றதெல்லாம் ஈஸி. இந்த கான்செப்டில் நீ வந்து பேசிக்கே உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வர்றது இதோட கஷ்டமாக இருக்கும். புரியுதா? ஸோ கவனமாக இருந்துக்கணும், கேர்ஃபுல்லாக இன்னும் 2 தடவை போட்டு பார்த்துக்கோங்க நான் எப்படி இப்படி வரைஞ்சேன்னு. ஸோ நெக்ஸ்ட் graph of sin function. graph of sin function இதில் திருப்பி அதே தான் நம்ம வந்துக்கிறோம், பெருசாக ஒன்றும் இல்லை. இது என்ன கர்வ் தெரியுதா? சைன் கர்வ். இந்த சைன் கர்வில் மேலே எது வரையும் போகும்? x is equal to 1 வரையும், கீழே y equal to 1, கீழே y equal to -1. சரியா? ஒரு இம்பார்ட்டண்ட் கர்வ் இது. இங்கே 0 to 2π y equal to sin x in 0 to 2π இதை மட்டும் இந்த இன்டர்வலில் மட்டும் எடுத்துருக்காங்க. அதாவது இதில் கட் பண்ணோம்னா 0 to 2π இது மட்டும்தான் இங்கே இருக்குது. இதில் இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஆம்ப்ளிடியூட். இந்த ஹைட்டுக்கு பேர் என்னது? ஆம்ப்ளிடியூட். இந்த ஹைட்டுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கற்றுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். From the graph y equal to sin x, we observe the following properties of sin function. There is no break or discontinuous in the curve. இதில் பிரேக்கே கிடையாது, கண்டினியூஸாக கர்வ் என்ன போயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கர்வ் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு இல்லையா? இப்படி கர்வ் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நோ பிரேக் இன் திஸ் கர்வ். சின்ஸ் the sin function is odd, the graph is symmetric with respect to the origin. அது என்ன சிமெட்ரிக் அப்படின்னா, ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸில் கர்வ் இப்படி போயிட்டே இருக்கு. இது சைன் கர்வ். சிமெட்ரினா என்ன அர்த்தம்? டிவைட்ஸ் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த இவ்வளோ கர்வை இந்த ஆரிஜின் இருக்குல்ல, இது என்ன பண்ணுதான்? கட் பண்ணி சரி பாதியாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின். இந்த கர்வை எந்த பாயிண்ட்டு சரி பாதியாக கட் பண்ணுது? ஆரிஜின்ற பாயிண்ட்டு சரி பாதியாக கட் பண்ணுது. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் 1. சைன் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 1. அதுதான் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். எந்தெந்த பாயிண்ட்லாம் 1 கிடைக்கும்? -3π/2, π/2, 5π/2 and so on. Minimum value of sin is -1. மினிமம் வேல்யூ -1. எந்தெந்த வேல்யூக்கெல்லாம் -1 கிடைக்கும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. x equal to -π/2, 3π/2, 7π/2 and so on. In other words, அந்த sin x
கர்வு எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். எக்ஸ் என்ன நம்பரில் இருக்கும்? எக்ஸ்ன்றது டொமைன், எக்ஸ் வேல்யூ ரியல் நம்பராக இருக்கும். ஆனால் sin xன்றது ஒய் வேல்யூ இல்லையா? அந்த ஒய் வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும்? -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். புரியுதா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் 4.3. இது நம்மளோட பேசிக் டெஃபினிஷன். ஃபார் x lies between -1 to +1 define sin inverse of x. நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம கர்வ் கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம். இந்த கிராஃபில் இது 1, இது -1, இப்படி வரையும் இல்லையா? இது எக்ஸோட வேல்யூ தானே. அப்போ எக்ஸு -1க்கும் +1க்கும் இடையில இருந்தால் அது என்ன கர்வாக இருக்கும்? sin inverse of x கர்வாக இருக்கும். இந்த கர்வ் என்னது? sin inverse of x. அப்போ y எதுக்குள்ளே இருக்கும்? பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஆனால் இங்கே நம்ம பிரின்சிபல் டொமைன் ஒன்று எடுக்க போகிறோம். பிரின்சிபல் டொமைன்னா குறிப்பிட்ட வேல்யூ. அந்த குறிப்பிட்ட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் வித் x வேல்யூ -1, as its domain, y value -π/2, π/2 as its range. y belongs to r தான், இல்லைன்னு சொல்லலை. இதில் வந்து y வேல்யூ போய்கிட்டே இருக்கும், belongs to r தான். இதில் நம்ம அந்த குறிப்பிட்ட வேல்யூ பிரின்சிபல் டொமைன் எடுக்கிறது எது எடுக்கிறோம்? -π/2 to +π/2, ரைட்? அப்போ y = sin inverse of x இந்த x வேல்யூ என்னது? -1 to +1, இந்த y வேல்யூ -π/2 to +π/2. இந்த sin inverse of x ஓட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இது என்னது? டொமைன் x வேல்யூ. இது என்ன? கோடொமைன் y வேல்யூ. x வேல்யூ -1 to +1 இருக்கும், y வேல்யூ -π/2, +π/2 இருக்கும். This is the definition for y = sin inverse of x. புரியுதா? இதுதான் sin inverse of x. பெரிய வித்தியாசம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். Next, properties of sin inverse of x. y = sin inverse of x if and only if x is equal to sin y. அப்போ y = sin inverse of x ன்னு நீ பார்த்த உடனே சொல்லிடுவ. இன்வர்ஸ்க்குள்ளே x இருந்தால் அந்த எக்ஸோட லிமிட் என்னவாக இருக்கும்? -1 to +1 இருக்கும். y என்னவாக இருக்கும்? -π/2, +. இதுதான் பேசிக். இது தெரிஞ்சால் போதும், அதையும் கொடுத்துக்கிறாங்க. புதுசாலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், சைன் ஆஃப் sin inverse of x = x. சைனும் sin inverseம் கேன்சல். ஆன்சர் என்னது? எக்ஸு. எப்போ அப்படின்னா இஃப் மாடுலஸ் x <1 இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறப்ப கேன்சல் பண்ணிக்கலாம். நோ சென்ஸ் இஃப் மாடுலஸ் x is greater than 1 இருக்கிறப்ப கேன்சல் பண்ண முடியாது. புரியுதா? sin inverse of sin x = x. சைன் ஆஃப் sin இன்வர்ஸ்னா மாடுலஸ் x <1 இருக்கிறப்ப கேன்சல் பண்ணலாம். இது அப்படியே தலைகீழ sin இன்வர்ஸ் ஆஃப் sin x = x. sin இன்வர்ஸும் sin எப்போ கேன்சல் பண்ண முடியும்னா இங்கே எக்ஸோட வேல்யூ -π/2 to +π/2 இருந்தால் கேன்சல் பண்ண முடியும். புரியுதா? இப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் sin π/6 கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். ஏன்? இந்த π/6 எதுக்குள்ளே இருக்கும்? -π/2க்கும் +π/2க்கும் நடுவில் உண்டு. அப்போ π/6ன்றது 30 டிகிரி இல்லையா? 30 டிகிரி வந்து -90க்கும் +90க்கும் கண்டிப்பாக உள்ள தானே இருக்கும். அப்போ sin இன்வர்ஸையும் சைனை கேன்சல் பண்ணிக்கலாம். sin இன்வர்ஸ் ஆஃப் sin x = π-x. π-x எப்போ வரும்னா when x belongs to π/2 to 3π/2. 90க்கும் 270க்கு இடையில் sin இன்வர்ஸ் ஆஃப் sin x = எப்படி இருக்கும்? π-x இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் $120. 120ன்றது 90க்கும் 270க்கு இடையில் தானே. அப்போ π - 120
பைன்றது 180, பை மைனஸ் 120, 60. இதான் ஆன்சர். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். y equal to sin inverse of x is an odd function. ஒரு important one. y equal to sin inverse of x is an odd function. Next, படிச்சதையே திருப்பி தான் படிப்போம். ரொம்ப சிம்பிள். Graph of the inverse sin function. Sin inverse minus 1 to plus 1 tends to minus pi by 2 plus pi by 2. அப்போ sin inverseனால x ஓட வேல்யூ என்னது? minus 1 to plus 1 தான். y ஓட வேல்யூ minus pi by 2 to plus pi by 2. தெரிஞ்சது தான். திருப்பி அதே தான் வரும். எல்லாமே நீ ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே பார்த்தது படித்தது தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் கர்வு இப்படி வந்து இப்படி சுற்றும், இப்படி போகும், இப்படி போகும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இது என்ன வந்து நம்ம அவங்க ஏன் ரொம்ப குட்டியாக இந்த கர்வ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பிரின்சிபல் டொமைனுக்காக கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் டொமைன்னா குறிப்பிட்ட வேல்யூ இல்லையா? The graph of y equal to sin inverse of x is also obtained by reflecting the portion of the entire graph of y equal to sin x in the interval minus pi by 2, pi by 2 about the line y equal to x or interchanging x and y axis from the graph of y equal to sin x. நான் சொன்னது தான் sin inverse of x அப்படியே டில்ட் பண்ணேன்னா y equal to sin x கிடைக்கும். sin x டில்ட் பண்ணேன்னா y equal to sin inverse of x. இப்படி ஹரிசாண்டலாக வரைகிறத இப்படி வேர்ட்டிக்கலாக வரைஞ்சேன்னா இது என்னது? y equal to sin x, இது என்னது? y equal to sin inverse of x. இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. passes through origin. sin inverse of x passes through origin. symmetrical with respect to origin. இந்த y equal to sin inverse of x எதை கட் பண்ணோம்? ஆரிஜின் சரிபாதியாக கட் பண்ணோம். y equal to sin inverse of x is an odd function. பார்த்தது தான் திருப்பி வரப்போகுது. இந்த எக்ஸசைஸ் 4.1 பாருங்கள். எக்ஸசைஸ் 4.1ல் நமக்கு மொத்தம் 7 சம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த 7 சம்மையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ பேசிக் இஸ் ஓவர். இதுதான் புக்கில் இருக்கிற பேசிக். இதை ஜஸ்ட் ரீகலெக்ட் அண்ட் லேர்ன் தரோலி. ஜஸ்ட் ட்ரா அண்ட் ப்ராக்டிஸ் y equal to sin x curve and sin inverse of x with proper angles. Thank you.